யாரும் ஒதிக்கணும் யாரும் ஒதிக்க கூடாதுன்னு தெரியல. அடிச்சா என்ன பண்ண வச்சுவா அந்த நாட்டு தளபதிக்கிற மாதிரியா இப்படி நடக்கிறான அந்த மொட்டை மாலை தொக்கலக்கா தொலாக்கா அவசரப்படாத. எங்க அம்மா பலா தோப்பு எங்க அம்மா பல தோப்பு தான் கெச்சக்கியா ஜக்காத்துக்கு வாய பாரு. நான் ஒருத்தா இருக்கிறேன் எவ்வளவு சிக்கனமா எவ்வளவு அடக்கு ஒடுக்கமா இருக்கிறேன். ஜக்காத்துக்கு வாய் காது வரைக்கும் வச்சுக்கிறா பர்றா. ரெண்டு மக்கா சொல்ல நோயும் போல இருக்குது. அது 2 மக்கா சொல்ல நோய்தான். அது வாய் பேசிதான் நாங்க இல்லைன்னா உனக்கு சூச்சு என்னாடி இப்பதான் 3 மாசம் சொன்னேன். அதுக்குள்ள உட்கார முடியல எழுந்திருக்க முடியல. உலக ஒத்துக்குமா கொரோனா வந்து கொரோனா காலத்துல வாரி போச்சு. இந்த தெவுடியால வாரி போச்சு. சந்தோஷமா இருக்கு. ஆடி முட்டை அப்படி என் பணத்தை போட்டு வாயில தண்ணி ஊத்திக்கலான்னு பாக்குறான். ஒரு பத்தினா என்ன மாதிரி அழகா ஒரு பொட்டு வைக்கணும். அது பத்தினி பெண்களுக்கு அழகு. இந்த பழப்பற்று சக்காத்தி எத்தனை பொட்டு வச்சுக்கிற பாரு. பத்தினி 10 பொட்டு வைக்கிற தெவுடியா இந்த தேவடியா இருக்கிற வசாண்ட அரைக்குறை மயக்கூட வருது. இந்த ஊர்ல 8 மணிக்கு நான் கால் எடுத்து வச்சுனே இல்லையோ அப்பவே வந்தது பாடுற மாயே. அப்பேற்பட்ட பத்தி 2 மணிக்கு நீ கால் வச்சே இல்ல மாமா. வந்த 2 மணி அந்த மழை கூட அப்படியே ஓடிச்சு வந்து வச்சு பக்கம் தேவடியால நீ வச்சு உன் நெத்தில வச்சிருக்கிற இந்த பொட்டி யாரு வச்சு போட்டு? என்னுடைய கணவர் வச்ச பட்டை. நான் போனே மடியில கட்டி வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். என் கூட வராதரான்னு கூட சொல்லி பாக்குற உடனே வந்துடுறான். நமக்கு அப்படி நமக்கு ஆத்தா பாரு. இவளுக்கு ஆத்து பின்னால இவளுக்கு ஆண்ட கூட சுத்தி. இன்னொரு முறை உன் கணவரை வச்சு பொண்ணு சொன்ன உன்னை கண்ட தொட்டமா இதே இடத்துல வெட்டி எடுத்துருவேன். உன் நெத்திரி அண்ணன் வச்சு போட்டு முதல்ல எடுக்க முடியாது. என்னுடைய கணவர் உங்கள் கருடைய போட்டு பறித்திருக்கிறான். பத்தினி நினைக்கிறான். நீ ஒரு பழப்பட்டு வைக்கிற பொட்டு எடுக்க முடியாது. ஒரு பத்தினா என்ன மாதிரி அழகா ஒரு கொண்டை போட்டு ஒரு கொத்து போய்க்குன்னு அது பத்தினி பெண்களுக்கு அழகு. எங்க தாய் கிராமத்துல 25 முழம் பூ வாங்கி அதை கொடுத்தாங்க. அந்த 25 முழம் பூல 30 மாயமே இருக்கும். அந்த 25-30 மாய பூல சக்காத்தி 10 மாயம் அறுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் 5 மாய தொங்கு, அந்த பக்கம் 5 மாய தொங்கு. ஏதோ பாவம் அது. இந்த பக்கம் 5 மாயம் இந்த பக்கம் 5 மாயம் வச்சுக்கிட்டோம். ஆனா மீதி 20 முழம் பூ இந்த தேவடி என்ன பண்ணிக்கிற சுத்தி வச்சுக்கிறான். இந்த சுத்தி பயிர் வச்சுக்கிறான். எத்துமே சந்தவாசல கூட்டு ரோட்ல போய் மொயனாப்பரப்பா மொயனாப்பரம் வைக்கிற வள்ளிமுல்லை கர்மாந்திரம் வள்ளிமுல்லை கர்மாந்திரம் வள்ளிமுல்லை கர்மாந்திரம் 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 கர்மாந்திரம். ஒரு கர்மாந்திரம் தான். கர்மாந்திரத்தை கூப்பிட்டு வந்து எங்க வீட்டுல விடுறியா? தக்காளி வெங்காயம் உலகை கேரட்டு பீன்ஸ் அவரைக்காய் கொத்தரைக்காய் பாவக்காய் முள்ளங்கி கோவக்காய் சுண்டைக்காய் வெண்டைக்காய் உடலகா இவ ஒரு பூசணிக்காய். 24 மணி நேரமும் தக்காளிமா தக்காளி 2 கிலோ தக்காளி 40 ரூபாய்மா. 2 கிலோ தக்காளி 40 ரூபாய்மா. பிரஷான தக்காளி நம்ம பீ தோட்டத்துல விளைஞ்ச அற்புதமான தக்காளி. எங்க வந்தது? அது யார் சாப்பிடுறது? நீ தான் சாப்பிடாது. யாரும் சாப்பிட மாட்டாங்க. பின்னாடி தோட்டத்துல விளைஞ்சதுன்னு சொல்றேன். தெரியல. அப்புறம் அப்புறம் எடுத்து சொல்றேன். அலுமினியா பாத்திரம் மாத்துதுங்க.
பழைய செம்பு, பழைய பித்தளை, பழைய அலுமினிய பாத்திரம் மாத்துங்க, பழைய உடைந்த கிரைண்டர், ஹீரோ, கட்டில், சைக்கிள், பழைய அலுமினிய பாத்திரத்தை ஏதாவது போட்டு அலுமினிய பாத்திரமா அப்படியே எத்தனை வீட்டுல அப்படியே இட்லி சட்டில் வச்சு மாவு குத்தி இட்லி சுட்டு 5 ரூபாய் இட்லி, 5 ரூபாய் இட்லி, 10 ரூபாய் இட்லி, 10 ரூபாய்க்கு 3 இட்லி, 10 ரூபாய்க்கு 3 இட்லி. சப்பட்டா 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 சப்பட்டா. ஓ டேய் அந்த சப்பட்டா வரடா, அந்த சப்பட்டா தி சப்போட்டா. ஏய் சப்போட்டாடா சப்போட்டாடா டேய் மானங்கட்ட பையா. தேவடியா 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 இவாடி தேவடியா இவாடி தேவடியா. முடி வாங்கிருதுமா, சிக்க முடி வாங்குறது 100 கிராம் சிக்க முடி 100 ரூபாங்க, 50 கிராம் சிக்க முடி 50 ரூபாங்க. இல்ல எங்க வீட்டு இரவானத்துல 40 கிராம் சிக்க முடி இருக்குன்னா 40 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்க. நம்ம விளம்பர வாகனத்துல ஓ எந்த முடி வேணாலும் எந்த முடி வேணாலும் வாங்கிக்கிறேன். எந்த முடி வேணாலும் வாங்குறேன். ஆமா இந்த ஆகுது ஆயா முடி வாங்க. ஐயோ அது வெள்ள முடியாது. எந்த முடி வேணாலும் வாங்குறேன். வாங்கி வரா பாய்ங்க பாய்ங்க கோரை பாய்ங்க, வந்தவாசி பாய்ங்க, கோரை பாய்ங்க, நூல் பாய்ங்க, பெசல் பாய்ங்க, பல விதமான பாய்ங்க, பாய் கத்தவலிங்க. எங்க அம்மாலாம் பாய் வாங்க தந்தா அப்போ பார்த்து பார்த்து வாங்குவாங்க. இந்த தேவடி என்ன பண்ண தெரியுமா, பாய் வித்தர்றான் பாரு, அவ்வளோ கூட பட்டு பார்த்து ஆகாச வாணிங்க, ஆயா போட்ட சாணிங்க. செய்திகள் வாசிப்பது தண்ட சொத்து குன்றாமல். மேல் விவரங்களுக்கு அண்ணாமலை செட்டியார் மாடல் அரிசி மில், 6 அடி ரோட், கலம்பூர். முட்டை தொத்து கத்துருவான் நான் கறக்காத. முட்டி போட்டுக்கிறா. எதுக்குடி நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏண்டி இப்படி ஆயுசு தைக்கிற? 24 மணி நேரம் ஆயுரா பாரு. பத்தினி நான் வைக்கலாம் பூ, ஒரு பழப்பட்டு வைக்கலாமா? என்னுடைய அண்ணனுக்கு உனக்கு சிறிய வயதில திருமணம் நடந்தது. உன்னுடைய தாயார் சாகும் பொழுது என்னுடைய தந்திரத்துல சக்தி வாக்கு வாங்கினாங்களாம், என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு. அப்போது என்னுடைய அண்ணனுக்கு 5 வயது, உனக்கு 3 வயது, சின்னம் சிறு வயதுல திருமணம் நடந்தது. ஒரு நேரத்துல நீங்க பணக்கார வாழ்ந்தீங்க உங்க நாட்டுல. ஆனா உன் தாய் தந்திருந்த பிறகு நாட்டை இழந்து குடிக்க கஞ்சி இல்லாம கட்ட துணி இல்லாம கஷ்டப்பட்டு வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஏதோ போனா போகட்டும், என்னுடைய அத்தை மகளாச்சு, என்னுடைய அண்ணனுக்காக வாக்குப்பட்டிருக்கிறேன் அரண்மனைக்கு எடுத்துக்கிட்டு வந்தா, என் அரண்மனையில போட்டு இலை எறினா அது எத்தினி இலை இருக்குதுன்னு எண்ணி பார்க்க போனேன். உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டேன் பார்த்தாயா? என்னுடைய தந்தை உன்னுடைய வார்த்தை கேட்பாருன்னு நினைச்சிட்டியா? ஒரு காலமே கேட்க மாட்டாரு. ஏய், என்னுடைய தந்தை உனக்கு என்ன தெரியுமா கட்டளிட்டு இருக்கிறார்? ஒரு தங்கச்சி பெண்ணுன்னு கூட பார்க்காம நீ ஒரு நாடு கடத்த சொல்லி கட்டளிட்டு இருக்கிறார் என்னுடைய தந்தை. நீ நாடு கடத்தப்பட்டவள். நீ நாட்டு விட்டு போகும் பொழுது உனக்கு கடைசி ஆசை சொல்றேன், இந்த ஆசை நான் நிறைவேற்றுறேன். எனக்கு கடைசி ஒரே ஒரு ஆசை தண்ணி. என்ன ஆசை? எனக்கு தண்ணி தாகமா இருக்கு, உன்னுடைய கரத்தில் ஒரு மேக தண்ணி குடிங்கண்ணி. ஐயோ பாவம், நான் நாடு கடத்தப்பட்டவள், எனக்கு நாக்கு வறட்சியாக இருக்கிறது. உன் கருத்தால ஒரு மணிங்க தண்ணி இருந்தா கொடுங்க. நீ இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த உலகத்தொட்டு ஓடி போறேன்னு கேட்கறதே. கொண்டு வர தண்ணி உன்னை எடுத்துக்கிட்டு வேடான்னு தான் சொன்னேன். அவளுக்கு நான் கொடுக்க சொன்னேன். பரிதாபத்தை பத்தி நீ பார்க்காதே. ஒரு வேலைக்கார நாய் சொல்ற வேலை மட்டும் செய்யணும். சொல்லாத வேலைக்குள்ள போன நடக்க கால் இருக்காது, ஞாபகம் இருக்கட்டும்.
இந்த வேலைக்கார நாய் கட்டிச்சுன்னா அதே பொட்டு விட்றா அப்படி. அண்ணி டாடி, இந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த உலகத்துட்டோட போய் சரிங்க அண்ணி. தண்ணி அடி கூட போய் காட்டி உனக்கு நான் தண்ணியா கூட போய் தண்ணி அடி கூட கொடுக்கு நான் தண்ணி. மணியில உன்னை நான் சிறுக சிறுக சித்திரவதை செய்து என் நாட்டை விட்டு உன்னை கடத்தணும்னு தண்ணி எடுக்கணுமே. கொண்டு வர கரத்தால் அவளுக்கு கொடுத்து அனுப்பு. ஐயோ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் வேலைக்காரன் நாயி அப்படின்னு சொன்னேன். நான் கொடுக்கலாமா? நான் சொல்ற மாதிரி சொல்லி கீ வச்செல்லாம் எடுத்து போட்டோம். இந்த 2 கை நீட்டுன்னு வச்சுக்கோ, இப்படி நான் கை மேல வச்சிருவேன். நீ இந்த ஊரை ஒரு ரவுண்டு போய் அம்மா தாயே அப்படின்னு எடுத்துன்னு வந்து வச்சுக்கோ, இந்த ஓடு ஃபுல்லா காசு ரொம்பிடும். இந்த காசு எடுத்துட்டு போய் நீ இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட்ல போட்டுக்கல, அந்த அக்கௌண்ட்ல நீ போட்டீங்கன்னா உடனே என் ஏடிஎம் கார்டு எடுத்தா சொல்லி அவ்வளவு பெரிய காடை உண்டு. இந்த ஏடிஎம் கார்டு சரி 500 அச்சு கையில காக்கா ஓட்டாத பையனுக்கு 500 ரூபாய் நோட்டு அப்படியே பறக்குமா? டேய், நான் பாத்துக்கண்டா 25 வருஷமா உன் காடு பத்தி எனக்கு தெரியாது. காடு இப்பதான் புதுப்பிச்சு வந்துக்கிறேன். தேஞ்சு போன காடு போடா. எடுக்க முடியாது அண்ணி, முடியாது. அவளுக்காக சப்போர்ட் பண்ணியா? எடு நான் எடுக்கிறேன். சக்காத்தி சக்காத்தி எல்லாரையும் வீட்டுக்காரர் 4 நாளைக்கு தந்தி இவ்வளவு பூமியில இருக்கிற மாதிரி கால புடி போற அம்மா பரவேட்டு பண்ணிட்டு அப்படியா ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னால போட எடுக்க முடியாது, முடியாது அண்ணி. இந்த ஓட்டு எடுத்துக்கிட்டு ஒரே நிமிஷம் கூட நாட்டு இருக்க கூடாது. என் நாட்டை ஒரு தலையங்க நான் பார்த்தேன். உன் உடலே உயிர் இருக்காது. இவளுக்காக பருந்து யாருன்னு 5-10 போட்டதை பார்த்தேன். யாரு 5-10 போடாதீங்க, 150 போடுங்க. அந்த கேள்சேட்டி மூஞ்சி கேளுங்க. இந்த பெலாசேட்டி மூஞ்சி கேட்காதீங்க, தேவடியார் மூஞ்சி போட்டதை பார்த்தேன். காலையில ஒரு வீடு கூட இருக்காது. டைம் பாம் போட்டு கொண்டுடுவேன். அம்மா பரவேட்டு நானு அந்த மூஞ்சி மகரை ஆனந்த வாழ்க்கை பறிபோனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே, அலைக்கடலின் துரும்பை போலே ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே அம்மா, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. யாரு வாழ்வே பறிபோனதே அம்மா, ஆனந்த வாழ்வே பறிபோனதே.
யாரு கூட என்னுடைய வாழ்க்கை நிலைமையாகிவிட்டதாண்டவா. என்ன 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்து தாய் முகத்தோட பார்க்க முடியாம என்னது பெண்கள் பெற்றெடுங்கள் அம்மா. என்ன கருவிலே கிடைத்திருக்க கூடாது அம்மா. என்ன 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த தாய் தந்திருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை நிலைமையா இருக்கும் அம்மா. சிப்பிக்குள்ளே முத்து போலே என்ன வச்சு காத்தவாளே அப்புரணி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளே 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா 3 எழுத்து மந்திரமே அம்மா அம்மா பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா. பூமியில நஞ்சனிக்கு சாமியாக வந்தவளே பூலோக சுத்தி வந்தேன் தாய போல யாரும் இல்லை. சிப்பிக்குள்ளே முத்து போல என்ன வச்சு காத்தவளே சும்மாட்டு தலை மேலே தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். சும்மாட்டு தலை மேலே தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சும்மையா நினைக்காம பெரு சுகமா நினைச்சேன் உன்னோட மடி மேலே கை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னோட மடி மேலே தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா. உன்னை வரமா நினைச்சேம்மா உள்ள உரமா வதச்சேம்மா உன்னை வரமா நினைச்சேம்மா உள்ள உரமா வதச்சேம்மா. சிப்பிக்குள்ளே முத்து போல என்ன வச்சு காத்தவாளே என்னுடைய அண்ணனு என்னுடைய கணவனை கேட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா ஆண்டவா. அம்மா ஆரெங்கோ தான் உறங்க அருகடு மீன் உறங்க சிறங்கோ தான் உறங்க திருவானைக்கா உறங்க நான் உறங்க வழியிலேயே ராசா இங்க நாதியத்து கடக்குது ரோசா. நான் உறங்க வழியிலேயே ராசா இங்க நாதியத்து கடக்குது ரோசா. இருக்காது. என் தங்கை அரண்மனையில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என் தங்கை இப்படிப்பட்ட நிலைமை நேர்ந்திருக்காது. யாருக்கு தடை எழுதி வச்சேன் சுவதிலெல்லாம்
செண்டாலே செண்டாலே என்ன இது? எவ்வளவு தூரம் தேடி வருகிறோம், அந்த பெண்ணை காணவே முடியவில்லையே. சாந்தி! முத்துக்கு முத்தாகே சொத்துக்கு சொத்தாகே அண்ணன் தங்க பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாகே அன்பாலே இணைந்திருந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாகே
என்ன மாமா ஆடி ஆடி நடத்தி நாடு கடத்தி விட்டாங்க. ஆமா, உன்னை அடுத்து நாடு கடத்தி. ஆமாண்ணா, நீ என்ன தவறு செய்த? எதற்காக உன்னை மாமா அடித்தார்? நானும் 3 மாதம் முழுகாம இருக்கேண்ணா. சாட்சி! என்ன வார்த்தை உரைக்கிறார்? போருக்கு சென்று இன்னும் நாடு திரும்பவில்லை. ஆனால் 3 மாத கர்ப்பிணி என்று எடுத்துரைக்கிறாயே, அந்த கருவுக்கு காரணம் யாரு என்னிடத்தில் சொல்லமா? உனக்காக நீதிமன்றம் செல்லுகிறேன். நீதி சத்தியத்தை மறவாதே, சத்தியத்தை மறவாதே. என்ன சொல்ல முடியாதண்ணா. தாய் தந்தை தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தைய வளர்த்து அண்ணன் கேட்கிறோமா? அந்த கருவுக்கு காரணம் யாரு? என்னுடைய உயிரை சொல்ல முடியாதண்ணா. பூவை எப்படி காப்பாற்றி வேண்டுமா தம்மை போல் வைத்து உன்னை காப்பாற்றினேன். அந்த கருவுக்கு காரணம் யார் என்று கேட்டால் என்னிடத்திலே சொல்ல மறுக்கிறாய். பேசு முறையாக கேட்கிறேன். அந்த கருவுக்கு என்ன சொல்ல முடியாது.
காரணத்திலே தகாத முறை நடந்து கருவை சுமந்து கொண்டு கருவுக்கு காரணம் யார் என்ற என்னிடத்திலே சொல்ல மறுக்கிறார். நீ அடி உடன் பிறந்த தங்கை தங்கை என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறேன். என் முகத்திலே முடிக்காது எங்காவது பாலமான குற்றம்